ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டில் ப்ராப்பராக எப்படி டார்ட் பிடிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேக் பார்ட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பார்ட்டுடைய டார்ட் பிடிப்போம். அந்த மாதிரி பிடிக்கும்போது ஷோல்டரை இப்படி சென்டராக வச்சு மடித்து இந்த மாதிரி சிலர் டார்ட் பிடிப்பாங்க. இந்த மாதிரி பிடிக்கும்போது நம்மளுடைய நெக் மீடியம் நெக்காக இருக்குது அப்படின்னா அந்த டார்ட் வந்து கரெக்டாக வரும். அதுவே க்ளோஸ் நெக் ஆர் டீப் நெக்காக இருக்குது அப்படின்னா இந்த டார்ட் வந்து ஒன்று முன்னாடி வந்துடும், இல்லைனா இந்த மாதிரி கடைசியில் போயிடும். அந்த மாதிரி போகாமல் கரெக்டாக ப்ராப்பராக எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இது மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு பக்கம் வந்து தையலுக்கான அளவு நம்ம விட்டுருப்போம் 1.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதை மையமாக வச்சு மறுபடியும் நம்ம மடிக்கிறோம். மடித்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங் வரும், அதை மார்க் பண்ணிக்கலாம். இது பிரித்து பார்க்கலாம். மார்க்கிங் இங்கே இருக்கா, இங்கே இருக்குது. இதுதான் கரெக்டான டார்ட் பிடிக்கிற இடம். இந்த இடம் மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு சென்டரில் வரும். எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன். இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு டார்ட்டுடைய வித் நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ தையலுக்கான அளவு அதை மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் வந்து 4 இன்ச் வச்சுக்கணும். இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக தையல் போடணும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி டார்ட் பிடிக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக சென்டரில் வரும். நீங்கள் பேக் பார்ட்டில் டார்ட் பிடிக்கும்போது ஒரு பக்கமாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி டார்ட் பிடிங்க, கரெக்டாக வரும். எந்த வேலை செஞ்சாலும் ப்ராப்பராக செய்யணும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.